அந்த ரோடு வாரம் புளியா மாறா, ரோடு வாரம் புளியா மாறா, நான் ஏறி உனக்குன்னா ஒண்ணு இல்ல. என் மூக்கல ஜலதோஷம், என் மூக்கல ஜலதோஷம், சிந்தி பார்த்தா எது வரல, சிந்தி பார்த்தா எது வரல. எனக்கு ஒப்பாரி வைக்கிறீங்க. அண்ணா சட்டா 30 ரூபாய் சுத்தி ஆயுதம் அடிப்புங்க. ஆயுதம் இல்ல டீ குடிச்சிங்க. ஆமா மாறி மாமா எங்கதான் அவுத்து கட்டிக்க அப்படி கத்த போய் அவுத்து கட்டினா என்ன மாறு என்ன நான் எப்படி சொல்லுவேன்? கையில சொல்லுவாங்க. அது நீ தாமா முதல்ல வச்ச குழுகுள்ளு போய் என் மனைவி தேவடியான சொன்னானா நீ யாரு? அது நம்ம மேடை, நம்ம கோயில், நம்ம ஊரு சொல்றது இல்லையா? இது நமது இடம், இது நமது வீடு அப்படி சொல்லலாம். ஆனா இது நமது பிள்ளை, நமது மனைவி நிலம் சொன்னா மட்டும் தான் முன்னுக்குவானா? டீ குடிங்க, உடம்புக்கு நல்லது. ஹார்ட் அட்டாக்க தடுக்கும் இந்த டீ. சாப்பிட்டு பாருங்க. ஹார்ட் அட்டாக் வந்தால் மறுபடியும் ரிட்டர்ன் வாங்கி கொள்ளுங்க. என்ன வரும் என்று எனக்கு தெரியும். அம்மா என்னாச்சு? அந்த பையனை லவ் பண்றான். எந்த பையனை? அதாங்க இந்த கோட்டைக்காரன் வேலைக்கு வந்தான புள்ள. ஆமா கதிரவன் அவன் தாங்க லவ் பண்ணிக்கிறான். சாரு தவறு நம்முடைய இல்ல. திருமண வயதில் ஒரு மகள் இருக்குன்னு நாம் இருவர் திருமணம் செய்து கொண்ட முதல் தவறு. அவளுக்கு ஒரு வரனை பார்த்து மனம் முடித்திருந்தால் அவள் இப்படி செய்து கேரட். நீ சொல்றது கேரட். அது ஐயோ கேரட் சொல்றேன். சொல்றது ஒரு வகையில நல்ல பேர் யோசிக்கிறேன். அவள் லவ் பண்ண விஷயம் ஊர் உலகலாம் தெரிஞ்சிச்சு. ஆமா எல்லாம் தெரிஞ்சிச்சா? இந்த 10 தெரிஞ்சிச்சு. ஆனா மாப்பிள்ளை கிடைக்காது. அப்படியா? ஆமா. சாரு இதுவரை ஒரு உண்மையை மறைத்து வைத்திருந்தேன். எனது மனைவி மூத்த மனைவி இறந்து விட்டாலே மணிமேகலை. அவருடைய தம்பிதான் இந்த ஆள வந்தான். என் மனைவி இறந்த போது இந்த நாட்டை காப்பதற்காகவும் என் மகளை வளர்ப்பதற்காகவும் அவனுக்கு ஆள வந்தால் பட்டத்தை கொடுத்து தளபதியை வைத்திருக்கிறான். பணம் கொடுத்த உங்க மச்சான் நீ குத்த கொல்லுல வாய் தரகிறார். எனது மைத்தனை பெண்ணை கொடுத்துட்டா போது நீ கேளு நம்ம சொல்லு. இதுவரை அரசியல் வாழ்க்கையை வாழ்ந்து இனியதோர் புதியதோர் பாதைக்கு போகணும். புரியவில்லையே சொல்ல மாட்டேன். உறவு முறையாக பார்க்கின்ற பாது அப்படி என்றால் உன் அக்கால் பெற்றவனுக்கு மணிமேகலை பெற்றெடுத்த பொச்சிலை வேல்வழி என் மகள் வேல்வழியை உனக்கு நான் திருமணம் செய்து வைக்க எங்கிருந்து வந்த ஓடுகள் நாய் எனக்கும் என்னுடைய மகளுக்கும் ஒன்றரை கிலோ 2 கிலோ 3 கிலோ 4 கிலோ உனக்கு 4 கிலோ நான் தான் ஒரு மூட்டை மாத்திரை வாங்கி வச்சு பாக்கி சாப்பிடுறேன். ஒரு வைரக்கம் இந்த மணிமேகலை
பார்க்க யாரும் கிடையாது. நான் வந்தா வரேன் நல்ல சுத்தி இருக்காதியா தமிழ்ல தான் பேசுறோம். எனக்கு அந்த அளவு உனக்கு போட்டு தள்ள வேணுமா? இல்ல உன்னை கொல்லணும்னு நான் உனக்கு நேரம் போவோம் உன் சொத்துனால உன்னை கொல்லணும்னு ஆடுவாங்கடா அதனால சொத்து யாரும் எழுதி எவனும் கண்டுக்க மாட்டான். என் சொத்தெல்லாம் ஏதி அண்ணா கொடுத்துட்டு நான் டீக்கல்ல போய் டீ கிளாஸ் கழுவிங்க. எங்க உயிர் பாதுகாப்பு அதனால ஒரே ஒரு கையை நான் விளங்காது. இந்த உடல், இந்த உயிர், இந்த ஆவி, இந்த மூச்சு காத்து என் சாருக்கு சொந்தம். ஒரே ஒரு கையை போடு. எல்லாத்தையும் உனக்கு சொல்லிவிடும் ஒன்று சேவலம் நடந்தா முன்னதான் சேவலம் போடு. செவிட்டு ஐயோ, எனக்கு வேண்டாம். எனக்கு எது வேணாம். ஓ, ஏய், ஏய், என்னது வரா? பத்தினி தெய்வத்தை பாத்தியாடா? என்ன கொண்டு வந்து என் சீமா? ஓ, என் சீமா? ஓ, என் துரை? போயிட்டு ஏய், ஒரு கணவனை பாசத்தோட மனை அழைக்கிறது சீமான் துரை. செல்லமா புரியுது எனக்கு. எங்க நீ? இந்த தடவை தலைதான் என் கொண்டு ஃபாலோ பண்ணிக்கிற நிறைய தெரிஞ்சு எனக்கு எழுத வேணாங்க. எதனால இது அநாத ஆசிரமத்துக்கா அங்கெல்லாம் எழுதாதீங்க. நானே ஒரு அநாதை தான் எழுதி இந்த நாட்டை யாருக்கு கொடுக்கணும் எனக்கு தெரியும். இந்த நாட்டுல உங்ககிட்ட ஒருத்தர் என்ன பண்ணுவேன்? என்ன பண்ணும் எத்துமா ஓயின் சாப்பிட கொடுத்துட்டா ஒயின் ஷாப்ல வச்சு நாட்டு மக்களை அடிமைப்படுத்திட்டு அந்நாடி ஒரு கோட்டை அடிச்சுட்டு நாடு வேற ஒயின் சாப் வேற கிடையாது. நாடு தான் தண்ணி, ஒயின் சாப்பு சரக்கு ரெண்டு உரிமையிலே உரிமைடா. அதான் கரெக்ட் அவன் சொல்றதாங்க. அப்படி சொல்லு. நாட்டு சொல்றதான் நான் செய்யணும். அலையுது அப்படியே. நீ அலையாதே மூஞ்சி தெரிஞ்சு டேய், இருக்கிற மூஞ்சி அப்படிதான் இருக்கு. தெரியும். நீ என்ன எப்படி பாக்குறேன்னா ஏது தெரியா? நான் பார்த்தது உனக்கு எப்படி தெரியும்? அதான் பாரு அங்க பாரு. என்கிட்ட விடு. பாக்குறதால சரி. நல்ல வேலை. இவர் இறங்குறாருன்னா 2 சாலை ஓட்டுவாரு. தாரே மாமா, இந்த நாடு நகரம் சொத்து சுகம் அனைத்துமே எனது மகனை இளைய மனைவிக்கு நான் இருக்க வரை உனக்கு சொந்தம். நான் இறந்து விட்ட பிறகு இந்த நாடு நகரம் சொத்து சுகம் அனைத்தும் என் மகள் வேல் விழிக்கே சொந்தம். படிக்க மணிமாற சொத்து வில்லங்கத்தில் ஏற்றி வச்சாங்க. நீங்க ஆழத்து கீழே தான் நுழைவீங்க, நான் கோலத்திலே நுழைவேன். இதே போல தான் நிறைய பேர் சாவ சொல்ல சொத்து வில்லங்கத்தில் ஏற்றி செத்து போறான். அவனுக்கு கோமனை இடம் தான் இருக்காங்க. அவன் கேஸ் போட்டு நாள் நீங்க நடப்பான். அந்த கேஸ்ல அந்த கோமனை இடமும் என்ன பண்ணும்? அது போல நிலைமை என்னடா சொன்னட்டுமா உயிரோடு என்ன வாய்க்கிறோம் சொல்றான். துன்றது கூட பெருசு இல்லையே. தூங்குறானா? தூங்கட்டும். கண்ணு இருக்கிறோம் தூங்குறான். அடாடாவரே இல்ல, அந்த கிழமை உயிரோடு வரைக்கும் தான் எனக்கு செத்து போயிட்டாரு. பொண்ணு நீ கவலைப்படாத. அந்த ஆள் இப்படி எழுதுவான்னு எனக்கு தெரியும். அதனால தான் நான் 2 பேப்பர் வச்சுக்கிறேன். மேல் பேப்பர்ல சொத்து வரும் எழுதிக்கிறாரு, கீழ் பேப்பர்ல கையெழுத்து போட்டுக்கிறாரு. நம்ம மேல் பேப்பரை கீச்சிட்டு கீழ் பேப்பர்ல மொத்திட்டு எழுதிக்கிறோம். கீழ் பேப்பர் தான் மொத்த எழுது. என்ன யாரு குசு குசுன்னு பேசுறீங்கம்மா? இதெல்லாம் காதல் குசு குசுன்னு கேக்குதா? எழுதிட்டாங்க. நாங்க எழுதி வாங்குவோம், எங்க இஷ்டம். நான் உண்மையை சொன்னேன். நானு என் மேல முடிஞ்சு சத்துது உன் மேல. படுக்க வைக்காத. அந்த ஆளு ஏந்துங்கன்னா கேஸ் போட்டு மறுபடியும் வாங்கிக்குவான். நான் சொல்ற மாதிரி செய். போட்டல்லு தேவையில்ல போடு. வந்துச்சு மொத்தம். அது நம்ம கணக்குல வராது, எம்மா கணக்குல வரும். போடு. நாங்க பின்னாடி ஆடி போறா
மன்னாதி மன்னனு மன்ன கபான் அந்த மன்னன் ஒரு எடுத்துக்காட்டு. வெளுத்ததெல்லாம் பாலென்று நம்பி உன் வார்த்தையை கேட்கிறான். அது உன்னை சொல்லி தவறு. அம்மா மன்னனா இருந்தவன் மதுமருந்தினாய் முதல் தவறு. ஏண்டா ஏன் திருமண வயதிலே மகள் இருக்கின்ற உன்னை இறந்தால் திருமணத்தை முடித்தேன். அது இரண்டாவது தவறு. நல்ல குடும்பத்திலே வாழ்ந்த பிள்ளைக்கு சரியான தீர்ப்பு வழங்காமலே அவனை பாதாள சிறை வைத்தேனே, அது என் மூன்றாவது தவறு. நான் செய்த தவறுக்கெல்லாம் ஆண்டவர் சரியான தண்டனை கொடுத்து விட்டான். ஆனால் அரசன் அன்று கொன்றான், தெய்வம் இன்று தாண்டி கொள்ளும். நீ மட்டும் எத்தனை காலம் இந்த சிம்மாசனத்தில் இருக்க போகிறாய்? ஏய், இது ஒரு சிங்கம் அமர்ந்த அரியணை, நீ ஒரு சிறு நரி பெற்ற சிரிக்கினி. கேவா பெண்களா விழுந்து விட்டால் அச்சம் நாணம் மனம் பயிர்ப்பு நான்கு இருக்க வேண்டும். நீ அவருக்கெல்லாம் எந்த ஒருவன் கால் மேல் கால் போடுகிறாளோ அவளுக்கு கருவே தரிக்காது. எட்டு கோயில் போந்து ஏன் எட்டுக்கு பாரு உன்னால் கருவை கலைக்கதான் முழுவில்லையை பெற்றெடுக்க முடியாது. நீ நல்லவனா இருந்தால் தானே பாம்புக்கு பள்ளியில விஷம், தேருக்கு கொடுக்கிற விஷம், இந்த செவடியாளுக்கு உணவு விஷம் தான். இப்போ செவடியான்றாமா, அதுக்கு முன்னாடி என்ன நான் சொன்ன நீங்களே பாத்தீங்க. 916 சொன்னா தங்கம் சொன்னாமா. நல்லா இருக்கிறவரு எல்லாரும் கண்ட நாயே, அது உன்னை சொல்லி தவறல்ல. குக்களை விடுத்து கூண்டிலே அழைத்து மிக்கதோர் மஞ்சள் பூசி வெகு மனம் வீசினாலும் அது குக்கலோ குக்கோ என்று வாழ வளைத்து கொண்டு தாண்டி போகும். நீ ஒரு நன்றி கட்ட நாய். ஏய் கேவனா குக்குளு அதான் சொல்றேன், டம்னு உட்கார்ந்தியா? அந்தால குக்குளு குக்குல குக்குளுன்னா நாய், உன்ன நாய். இவன் நாய் நான் சரியா நாய் விடுறா. டேய் நீ குத்துங்க, அந்த சூத்தல வேத்திடுங்க. உடனிருந்தே கொள்ளும் வியாதி. உனக்கு உண்ண உணவு, உடுக்க உடை, இருக்க இடம் கொடுத்து அதற்கு நீ கொடுத்த பரிசு. இப்போ நான் உன்னை கொண்டு விடுவேன். நான் அந்த இடத்திலே பிறந்தவன். நான் யார் தெரியுமா? மகாபாரத்திலே மகாவீர பீஷ்மன் தன்னுடைய தந்தைக்காக இன்பத்தையே திறந்தார். சந்திர மன்னனுக்கு பரிமள கந்தி என்ற ஒரு பெண்ணை திருமணத்தை முடித்து வைத்தார். அன்று தேவரெல்லாம் பூமாறி போய்தார்கள். எதற்கு தெரியுமா? அவன் நினைத்தால் தான் உயிர் போகும். அந்த இனத்திலே பிறந்தவன் நான். என்னை நீங்கள் கொன்று விட்டால் நினைக்கிறேன். ஆனால் ஒன்று, இதுவரை தர்மம் தான் வாழ்ந்ததாக சரித்திரம் இருக்கிறது, அதர்மம் இருந்ததாக சரித்திரம் இல்லை. வாய்மையா வெல்லும், வாய்மையா வெல்லும், அதர்மமே கொல்லும். செத்துட்டாங்கன்னு வச்சுக்க, மாலை வைக்கிறாங்க, தாளை வைக்கிறாங்க, வெடி விடுறாங்க. அப்புறம் 40 பேர் சுடுகாடு வரைக்கும் போறாங்க, மாவாங்கியும் போட்டு போறாங்க. அங்க போய் பழம் தோண்டணும், இல்லைன்னா எரிக்கணும், இவ்வளோ வேலை இருக்குது. அப்புறம் பால் எடுத்துமா ஊற்றணும், இவ்வளோ கஷ்டமா. பக்கத்துக்கு தூங்கத்துக்கு 3வது வீடு தூங்க, அந்த தெருவே தூங்கறதுக்கு கிடையாது. ஏன்னா வெடி வச்சு அமலம் பண்றாங்க. ஆனா இது போல செத்து போனா பிரச்சனை கிடையாது. என்ன செத்தாரு அவரே 5 பேர் சாப்பிடுறது. இது மாதிரி கம்ப்யூட்டர் காலம் ஆகி போச்சு. அதனால யாருன்னா சாவர மாதிரி இருந்தீங்கன்னா நேரமா பார்த்துங்க, பிரச்சனை அவங்களே குத்தா ஏத்து முடிவாங்க. இப்ப காலம் மாறி போச்சு, எல்லாம் முன்ன எச்சரிக்கை. ஆளு இருந்தா போதுமா உனக்கு? ரெடி பண்ணிட்டேன். இவரா அவரா? யாரு? அது ஆரஞ்சு கலர் அதோ லாஸ்ட்ல. சரி, நான் சொல்லி சமாளிச்சுக்கிறேன். அங்கிள் நீங்க மேரிடா அன்மேரிடா? இல்ல, இப்பதான் விளம்பரம் குத்துங்கிறாரு. தள்ளி உக்காருமா. அம்மா நல்ல ஒரு பிக்கப் ஒண்ணு கிடைச்சிருக்கான். சரி சரி, அந்த தலைவரை அதை கூட்டு வந்துடுறீங்க. யாரு கூட்டினா? தலைமை தானே. அவன் எங்கன்னா கேடி கட்ட உட்காந்து இருப்பான், நான் கூட்டு வரேன். சரி, அது விடு. இந்த நாட்டுக்கு மகாராணி ஆக போறப்போ. ஆமா, இவ்வளவு நாள் எதிர்பார்த்து நடக்க போகுது. அதனால இவ்வளவு நாள் கூட இருந்தேன். எனக்கு ஒரு 4 லட்சம் ரூபாய் அக்கௌண்ட் போடு. எவ்வளவு? 4 லட்சம் ரூபாய். ஏன் என்ன பண்ண உனக்கு? ஓ,
நான் சொல்றேன் அந்த ஆளுக்கு சரக்கு ஊத்து நானும் பக்கத்துல படி போட்டு நானும் கல்யாணம் பண்ணி வச்சு நானே சொத்தி எழுதி கொடுத்து நானும் கொலை பண்ணது கூட இருந்து நான் இவ்வளவா கேட்டேன் என்ன பேசுறான் ஆடா நன்றி கட்ட பையா என்ன நேத்து கூட 4 போண்டா 2 வடை வாங்கி தரல ஓண்டா வடிக்கா கொலை பண்ற அளவுக்கு போனா என்னடா பாயில கொலை பண்றது இவ்வளவு சீப்பா போச்சா இவ 4 லட்சம் போடு ஏய் அமைதியா இருந்தா உனக்கு எல்லாம் கிடைக்கும் அமைதியா இரு எப்படியா பாரியா அதெல்லாம் கொடுக்க முடியாது இன்னைக்கு நாட்டுக்கு பொன்னாடா வாழ்ந்து வரக்கூடிய காலம் சென்ற முனுசாமி ஐயா அவருடைய பேரன் பேத்திகள் சுரேஷ், சின்னா, பிரேம், பிரீதா, நித்யஸ்ரீ, நித்திகா இவர்கள் அனைவரும் 100 ஆண்டு காலம் வாழ வேண்டும் என்று என் அம்மனை பிரார்த்தனை செய்து கொண்டு எனக்காக ரூபாய் 100 ரூபாய் அறிவுள்ளார் ஐயா அவர்களுக்கு நன்றி கலந்த வணக்கம். எவ்வளவு கேட்ட 4 லட்சம் ரூபாய் கொடுனா கொடுக்க மாட்டேன்னா இவருக்கு 100 ரூபாய் கொடுத்துருவேன். ஏய் போறியா காலைல உடனே தட்டுமா என்னடா டிஃபன் வாங்கி தட்டா டிஃபன் இட்லி ஏய் போடியா உன் இட்லியே அடா போ காலை மழை போடு உன் இட்லி எனக்கு ஓட தெரியாது டேய் போட்டுக்கண்டா பூ ஆட்டு நசக்கனா தான் தெரியும் ஆடா போடார் பால தார் காசு முஞ்சி அம்மா சமையல் ரூம் கட்டு முஞ்சி மெயின் ரோட் சின்ன முஞ்சி உனக்கு 4 லட்சமா போடா எவ்வளவு வேலை செஞ்சு அவன் சொன்னதெல்லாம் நான் செஞ்சேன் இது ஒண்டித்தான் பாக்கி இல்லைன்னா அதுவும் கை இருப்போம் என்ன பண்ணுதாயா அவன் நல்லவன் செஞ்சா எல்லாம் செஞ்சு நான் ஆளை கூட ரெடி பண்ண நானு அந்த தேவடியா 4 லட்சம் போடு நான் போட மாட்டேன் விட மாட்டேன் என்னைக்கு இருந்தாலும் அந்த சாரு என் கையால தான் சாவு ஆனா நான் சாவாடிக்க மாட்டேன் அந்த தளபதி கிட்ட இல்லாதலாம் சொல்லி அவளை போட வைக்கல நான் கோஞ்சாமி இல்லையா இன்னில இருந்து நல்லவனா மாறிடுறேன் பாவம் ஜெயில ஒருத்தங்கிறான் அவனை காப்பாத்திட்டு போறேன் வரேன்டா டேய்